வார்த்தை, அவர் பேசின இரண்டாம் வார்த்தை, இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, நீங்க பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தைகளை நீங்க வாயில வைங்க அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்துல தொடுமடியாய் செபிக்கிறேன் அப்பனே. அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென். யோபுடைய வாழ்க்கையில அவருக்கு நிறைய சோதனைகள் தான். யோபுடைய வாழ்க்கையில அவரை நிறைய சோதனைக்கு உட்பட்டிருந்தார். அவன் பொழுது 2 பாசிட்டிவான வார்த்தைகள் பேசினார். அவர் 2 வார்த்தைகள் தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஒரு சோதனைக்கு மத்தியில. அடுத்த 2வது சோதனைக்கு மத்தியில என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய மனைவியை பார்த்து மனைவி சொல்றா, நீ தேவனை பூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள் தான் அந்த யோபுடைய சரித்திரத்துல. 2 வார்த்தைகள் தான் பாசிட்டிவான வார்த்தைகள், மற்றது எல்லாம் அங்கலாய்ப்பு தான். யோபு புஸ்தகம் 9:32-35 வரை வாசிப்போம். நான் அவருக்கு சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அவர் தமது விலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்கப்படாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. அவர் சொல்றாரு, நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதுக்கும், எதுக்கு சோதனைக்கு மத்தியில அங்கலாய்ப்புக்கு மத்தியில அவர் சொல்றாரு, நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதுக்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. என்னை போல சாதாரண மனுஷன் அல்ல. அவர் பேசுறதுக்கு ஆண்டவர் அவர் சொல்றாரு, தேவனுக்கும் யோபுக்கு இடையில மத்தியஸ்தன் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அங்கலாய்க்கிறார், அது அங்கலாய்ப்புல சொல்றாரு, மத்தியஸ்தன் இல்லையே அப்படின்னு. இப்ப 2
இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும்